குழந்தைவேல் பாண்டியன் என் பேர். நான் விருதுநகர் மேற்கு மாவட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருக்கேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மேற்கு மாவட்டத்தில். இன்னைக்கு நாங்கள் சின்னம்மாவை சந்திக்கிறதுக்கு வந்தோம். இன்னைக்கு சின்னம்மா சந்தித்து எங்களுக்கு ஒரு சில அறிவுரைகள் ஆலோசனை வழங்கினாங்க. எங்கள் மனசுக்கு திருப்தியாகவும் இருந்துச்சு. நாங்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை சின்னம்மா தலைமையில் உருவாக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இன்னைக்கு சின்னம்மாவை சந்திக்க வந்திருக்கோம். சின்னம்மா தலைமையில் தான் இந்த 2026 அம்மாவோட ஆட்சி அமையுங்கிறது எங்களோட நம்பிக்கை. நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை போல எளிய மக்களும் சின்னம்மாவோட வரவை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. இந்த தேர்தலில் சின்னம்மா என்ன பணி கொடுக்காங்களோ அந்த பணியை சீரும் சிறப்புமா எங்களால் முடிஞ்சதை விட சிறப்பாக நாங்கள் செய்கிறதுக்கு எங்களோட பகுதி மக்கள் எல்லாருமே தயார் நிலையில் இருக்கோம். நாங்கள் சின்னம்மாவுக்கு ஆதரவாக எங்கள் பகுதி முழுக்குமே செயல்படுங்கிறத நாங்கள் இது வாயில நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு தமிழகத்தில். அம்மாவோட ஆட்சி இருக்கையில் காவல்துறை இப்போ இருக்கிற திமுக ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் அம்மாவோட ஆட்சியில் அந்த ஒரு கண்டிஷன் இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி ஆட்சி வேணும்னா அம்மா சின்னம்மா தலைமை ஏற்று தமிழ்நாட்டை வழி நடத்தினா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைக்க முடியும். அம்மாவோட நலத்திட்ட உதவி, தாலிக்கு தங்கம் தரது, கல்வி குழந்தைகளுக்கு அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க. இவங்க காலேஜுக்கு லேப்டாப் கொடுக்கன்னு சொல்றாங்க. ஆனால் இன்னைக்கு நேற்று கூட 2-3 காலேஜில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தாத ஆட்கள் யாரும் இப்போ தேடுறது கஷ்டமா இருக்கு. அதனால அம்மா ஆட்சி அமையணும், சின்னம்மா தலைமையில் அம்மா ஆட்சி அமையணுங்கிறது எங்களோட விருப்பம்.